ஒரு அரசியலுக்கு வரும்பொழுதே மிகப்பெரிய சுயநல அரசியல் செய்கிறார், மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு நான் விஜய் சொல்லுவேன். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, திரு விஜய் அவர்கள் ஒரு மக்களுக்காக செய்யக்கூடிய, மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்திருந்தால் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழலுக்கு எதிராக நிற்பேன், எந்த கட்சியும் சாடக்கூடாது, ஓகே, மதவாதம் கூடாது, எந்த கட்சியும் சாடக்கூடாது. நான் என்னன்னா இது வரைக்கும் என்ன பண்ணா நான் எதையுமே பார்க்கலங்க. நான் ஒன்று நல்ல ஆட்சி தருவேன்னு சொல்லியிருந்தாருன்னா இவர் ஸ்ட்ரைட்டாக தான் வேலை செய்ய வந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் திமுகவை நீங்கள் அப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களோட நீங்கள் கூட்டு வச்சுட்டு தான் உள்ளே வர்றீங்கிற ஒரு அப்போ நீங்கள் மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ மக்கள் கொண்டு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மாற்றமாக இவர் வந்துருவாரான்னு எதிர்பார்த்தானா, நீ ஏற்கனவே பழைய ஃப்ராட் ஒருத்தனோட சேர்ந்து தான் நீங்கள் உள்ளே வர்றீங்க. உள்ளே வரும் பொழுது அப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன், அபவுட் நீட் அப்படின்றப்போ ஸ்ட்ராங்காக சொல்லணும், ஐம் டெட் அகெயின்ஸ்ட் நீட், என் பிள்ளைங்க டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு அது மட்டும்தான் கல்வியா அப்படின்னா அங்கே போகுது. ஒரு அண்ணன் அருமை அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரின் தாத்தா, முருகக்கடவுளின் தாத்தான்லாம் கத்துனவர் பெரியாரை எதிர்த்து பேசியிருக்காரு. பெரியாரை யார் எதிர்ப்பார்? பிராமணர்கள் எதிர்ப்பாங்க. பிராமணர்கள் ஏன் எதிர்ப்பாங்க? அவங்க பாரதிய ஜனதா, RSS அவங்களுடைய கூட்டமைப்பு, அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் பெரியாருக்கு எதிரானது. அப்போ பெரியாருக்கு எதிராக யார் பேசுவா? அந்த பக்கம் சேர்ந்தவங்க பேசுவாங்க. அப்போ சீமான் யாருக்கு பேசுறா? அந்த பக்கம் பேசுறா. அப்போ பியூர் கல்பிரிட் அப்படின்னு நம்ம தள்ளி வச்சிடறோம். இப்போ மக்கள் தள்ளி வச்சிட்டாங்க இல்லையா? அப்போ ஏற்கனவே இடையில 6%, 3% எல்லாம் அந்த என்ன ஓட்டு விழும் தெரியல. இந்த சட்டசபை தேர்தலில் அதை தீர்மானம் பண்ணிடும். ஆனால் இங்கே பெரியாருக்கு, அண்ணாவிற்கு, திராவிடத்திற்கு எதிராக பேசுபவர்களால் வாக்கு என்னைக்குமே வாங்க முடியாது.